அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு 1/8/2024 முதல் ராசியின் உச்ச அதிபதியாகவும் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்ல கூடிய 6ஆம் இடத்திற்குள் 1ஆம் தேதி முதல் நுழைகிறாருங்க. சுபத்துவ பாதையில் வலம் வர போகிறார். அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. எனவே எதிர்பார்த்தபடி விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவை சுப விரயங்களாகவும் மனதிற்கு மன நிறைவையும் மன நிம்மதியையும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே அதீத ஆற்றல் பெற்ற சுக்கிரன் மிக வலுவாக மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்க்கையே அப்படியாக தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிகுந்த வல்லமை பெற்றவருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முதன்மை கிரகம் என்றால் அது நிச்சயமாக சுக்கிரன் என்றுதான் சொல்லிவிட முடியும். ஏனென்றால் அவ்வளவு மேன்மையையும் வளர்ச்சியும் செல்வ செழிப்பையும் ஆடம்பரத்தையும் வசதி வாய்ப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் தான் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் பொதுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் ஜென்மம் அஷ்டமத்தில் அமரும் போது சில தடங்கல்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. மற்ற இடங்கள்ல பொதுவாக நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிப்பார். அப்படி ஒரு இடத்தில் தான் தற்போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் மறைமுகமாக சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் சூழ்ச்சிகள் போன்றவை முறியடிக்கப்படுவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான குழப்பங்கள் குளறுபடிகள் நீங்கி தெளிவு பிறப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தின் அதிபதியாக தைரியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த வேளையில் குடும்ப ரீதியான பணிகளில் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில பணவரவு அதிகமாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. விரய செலவுகளை சந்தித்தாலும் அவை மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகளில் அடுத்தடுத்து சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகத்தையும் அதன் மூலம் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சில நேரங்களில் அலைச்சல் அதிகமாக இருக்கலாம். புதிய கடன்களை மேற்கொள்ள வேண்டிய சூழலும் உண்டு. ஆனால் புதிய கடன்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக அடிப்படையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதையும் தெள்ள தெளிவாக மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அதே சமயம் ஆடம்பர மற்றும் விரய செலவுகளுக்கான கடன் சார்ந்த தொல்லைகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இதனால் எதிர்காலத்தில் சில சிரமத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் விரய சனி தற்போது வக்ரம் பெற்றிருப்பதால் பல நல்ல மாறுதல்கள் கிடைக்கிறது. ஆனால் அவற்றை அதீதமாக பயன்படுத்திக் கொள்ளும் போது எதிர்காலத்தில் பல சிக்கல் நிறைந்தவையாக மாறுவதற்கான சூழல் உருவாகும் என்பதை உணர்ந்து இந்த வேளையில் சரியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். மீனராசிக்காரர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான சுபம் நிகழ்வுகளில் இருந்த தடைகள் முற்றிலும் தகர்த்தெறியப்படுகிறது. கற்பனையான பயங்கள் நீதிமன்ற வழக்குகள் மனதை பாதித்து வந்த பல்வேறு வகையான குழப்பமான சூழ்நிலைகள் போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதல் உண்டு. உத்தியோக ரீதியாக சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கிறபடி பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. சாதகமற்ற உத்தியோகம் சார்ந்த பணிகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு. நீங்கள் திட்டமிட்டதை விட மறைமுகமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழ்ச்சிகள் அனைத்தையும் இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளலாங்க. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எதை செய்தாலும் அறிவுபூர்வமாக சற்று நிதானமாக சிந்தித்து முடிவெடுத்தாலே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் புதிய வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். சில்லறை வியாபாரிகள்
மொத்த வியாபாரிகள் தங்களுடைய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கப் போகிறது. நிதி சார்ந்த நெருக்கடிகள் முற்றிலும் விலகக்கூடிய வகையில் பல்வேறு வகையான செழுமையான புதிய திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான யோகம் தொழில்துறையில் உள்ள மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு. லாபத்தில் பாதிப்பு அடைந்து வந்த சூழ்நிலையில் இவை அனைத்தையும் விலக்கி லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. விரயஸ்தானத்தை பார்ப்பதால் சற்று அலைச்சலும் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமையும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கிறாருங்க சுக்கிரன். அவர் 6ல் இருப்பதால் உங்களது சக்திக்கு மீறிய கதாபாத்திரங்களையும் செயல்பாடுகளையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைவேற்றுவதற்கான சூழல் உண்டு. அத்தனையும் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறுவதோடு உங்களது கலைத்துறை ரீதியான திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே கலைத்துறையில் உள்ள மீனராசிக்காரர்கள் கடினமான சூழ்நிலைகளை சிறப்பாக எதிர்கொண்டால் எதிர்காலம் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக 7.5 சனியாக இருந்தாலும் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியில் செல்வாக்கு குறையாது. உங்களுடைய திட்டங்கள்ல சில மந்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் வலுவாக உண்டு. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் அரசியல் நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் வலுவாக ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கும். புதிய விவசாய நிலம் வாங்குதல் உட்பட பல்வேறு வகையான பணிகள் காரிய வெற்றி நிறைந்தவையாக அமையும். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக இருப்பதால் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் கால்நடையில் அபிவிருத்தி காண்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மனதிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளலாம் என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே பெண்மணிகளுக்கு எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அவற்றை சிறப்பாக கடந்து தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி சுக்கிரன் எழுதிய தலைவிதி மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.